நெப்போலியன் சாரோட மகன் உடல்நிலை குறித்து இணையதளத்தில் வதந்தியை பரப்பியோர் மீது உயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் திருநெல்வேலி எஸ்.பி. அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது போன்ற பரவும் வதந்தி நெப்போலியன் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் அவரிடம் பணிபுரியும் எங்களுக்கும் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு மருத்துவர் கூறியிருக்காங்க. வில்லன் நடிகரான நெப்போலியன் தனது மகனுக்காக அமெரிக்காவில் செட்டில் ஆனார். மூத்த மகனுக்கு திருமணம் வயது நெருங்கியதனால தனுஷுக்கு ஜப்பான்ல நவம்பர் மாதம் திருமணம் நடத்தினார். தமிழ்நாட்டில் திருமணத்தை நடத்தினா எப்படி கிராண்டா நடக்குமோ அந்த அளவுக்கு கிராண்டா நடத்தியிருக்காரு. இந்த திருமணத்திற்காக ராதிகா, சிவகுமார், மீனா, குஷ்பு, கலா மாஸ்டர், சுஹாசினி எல்லாம் வந்திருந்திருக்காங்க. இவரின் திருமணம் வீடியோ இணையதளத்தில் வெளியானது. அதில் தனுஷுக்கு தாலி கட்ட முடியாதனால அவரின் தாயார் தான் தாலி கட்டினாங்க. இதை பார்த்த பலரும் இப்படி ஒரு நிலையில அவருக்கு திருமணம் தேவையா என கேட்டனர். மேலும் அவருக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, ஏழ்மையான பெண் என்பதால் நெப்போலியன் இப்படி ஒரு திருமணத்தை செய்துவிட்டார். நெப்போலியன் உறவுக்காரர் பெண் தான், ஏழ்மையான குடும்பம் என்பதால் தான் இது போன்ற ஒரு தியாகத்தை அந்த பெண் செய்திருக்கிறார். திருமணத்திற்கு பெண் வீட்டார் உறவினர்கள் யாரும் வரல, வந்தா ஏதாவது குழப்பம் நடந்துருமோ அப்படின்றதுக்காகவே ஜப்பான்ல கல்யாணத்தை நடத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு வதந்தியும் பரவிட்டு இருந்திருக்கு. மேலும் தனுஷின் உடல்நிலை குறித்து பல விதமான விமர்சனங்கள் தொடர்ந்து இணையதளத்தில் வந்து கொண்டு இருக்கின்றது. இந்நிலையில் நெப்போலியன் மகனின் உடல்நிலை குறித்து இணையதளத்தில் வதந்தி பரப்புவோர் மீது உயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் திருநெல்வேலி எஸ்.பி. அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் நெப்போலியன் அவர் நடத்தி வரும் ஜீவன் அறக்கட்டளை மயோபதி மருத்துவமனை தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். எங்களது நிறுவனத் தலைவர் நெப்போலியன் அவர்களின் மூத்த மகன் தனுஷ் குறித்தும் அவரின் குடும்ப வாழ்க்கை குறித்தும் அவருடைய உடல்நிலை குறித்தும் பல தவறான செய்திகள் தொடர்ந்து இணையதளத்தில் பரப்பப்பட்டு வருகிறது. இது நெப்போலியன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் அவருடைய பணிபுரியும் எங்களுக்கும் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகிறது. இது போன்ற உண்மைக்கு புறம்பாக தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும். அவருடைய மனைவி அக்ஷயா ஒன்றாக நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார்கள் என்பதை இத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சினிமாவை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.